அந்த படத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா உங்களுக்கு தெரியும். நிறைய அப்படி ஒர்க் பண்ணும்போது சமயம் டக்குன்னு ஒரு நாள் வந்து நான் கிளைமேக்ஸ் எடுக்க போறேன் ஒரு நாள் வீக்ல போகும்போது. கிளைமேக்ஸ் எடுக்க போகும்போது திடீர்னு ரவிக்குமார் சார் கேட்டாரு என்ட்ட. ஆ கனல் க கனா சார் வந்து ம் இந்த பேட் பேர்ட்ல ஃபைட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணு பேட் பேர்ட் நல்லா இருக்காது. ரொம்ப தப்பா இருக்கும் அப்படின்ட்டேன். ஸோ அது சொன்னோனே நானு, "ஏய் ஏய் அவர் மென்டலாவே ஃபிக்ஸ் ஆயிட்டார் சார்" அப்படின்னாரு. "நீ சார்ட்ட போய் பேசு" அப்படின்னா. நான் போய் உட்கார்ந்து அவர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது, அவரு நான் அந்த ஹைதராபாத்ல வந்திருக்கேன் லேட்டா மைசூர் போயிட்டேன். அப்படி உட்கார்ந்து அப்படியே பேசி எங்கெங்க போயிட்டு வந்தீங்கன்னு கதையெல்லாம் கேட்டிருந்தாரு. கேட்டப்ப திடீர்னு ஒரு நாள், "கனல் நான் வந்து பேட் பேர்ட்ல ஃபைட் பண்ணலான்னு இருக்கேன் கிளைமாக்ஸ்" அப்படின்னா. "ரொம்ப கேவலமா இருக்குங்க" அப்படின்னு. அது எடுத்தோனே அப்படியே அது ஒரு மனிதன் அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அவரு அவரு இந்தியாவிலே சூப்பர் ஸ்டார். அவர் வந்து அந்த சின்ன ஒரு விஷயம் கூட மனசு கொள்ளல. சரி என்னோட வயசு பக்குவத்துக்கு நான் டக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த வயசு பக்குவத்துக்கு எனக்கு தெரியாத விஷயத்த சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவரு டாபிக்லாம் பேசிட்டு, "எப்படி சொன்னீங்க? கேவலமா சொன்னீங்களா?" டக்குன்னு அப்படியே சட்டைய கழட்டி காமிச்சாரு. உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் உண்மையில ஐய்யயோ! நம்ம தான் தப்பா பேசுறோம் சார். நல்லா இருக்கு சார். எப்படின்னா, "எப்படியா?" அப்படின்னு போனாரு. இது